வணக்கம். சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். கருட புராணம் பாகம் 10. நரகங்கள். சான்மலி நரகம், வைதரணி, பூயோதம், பிராணரோதம் நரகம் பற்றி நாம் பார்ப்போம். எந்தெந்த தவறுக்கு என்னென்ன நரகம் ஆன்மாவுக்கு வரும் என்பதை தான் கருட புராணத்தில் சொல்லப்படுகின்றது. நரகங்கள் சான்மலி நரகம், வைதரணி, பூயோதம், பிராணரோதம். சான்மலி நரகம் நல்லதேது தீயதேது என்று பாராமல் அனைவருடனும் பழகி உறவு முறை கூட அறிந்து கொள்ளாமல் எந்த உறவாயினும் அந்த உறவுடன் உறவு வைத்து கொள்ளும் பாவிகள் அடைகின்ற நரகம் என்பது சான்மலி நரகமாகும். தங்களுடைய வாழ்க்கையை ஒரு வரைமுறைக்குள் அமைத்து கொள்ளாமல் எப்படி வேண்டுமானாலும் அமைத்து கொள்ளலாம் என்று பூலோகத்தில் சிறிது தன்னுடைய ஆசைக்காகவும் விருப்பத்திற்காகவும் விருப்பம் இல்லாதவர்களை கொடுமைப்படுத்தும் கொடூரர்கள் அனைவரும் கூர்மையான ஆயுதங்கள் மூலமாகவே இந்த சான்மலி நரகத்தில் தண்டிக்கப்படுவார்கள். ஒற்றுமையுடன் வாழும் தம்பதிகளின் மீது பொறாமை கொண்டு அவர்களை ஏதாவது ஒரு விதத்தில் பிரிக்க வேண்டும் என்று எண்ணி தன்னுடைய ஆசைகளை நிறைவேற்றி கொண்டு அவர்களின் வாழ்க்கையை அழிக்கக்கூடிய கல் நெஞ்ச உடைய பகுத்தறிந்து உணரும் ஆறறிவு ஜீவராசிகள் வாழ்ந்து மடிந்து அடியும் நரகமும் இதுவே ஆகும். தகாத உறவு முறை இப்படிதான் வாழ வேண்டும் என்று வழி வகுக்கப்பட்டுள்ளது. அதையும் மீறி தவறான உறவு முறையில் திருமணம் செய்து கொள்வது, விருப்பம் இல்லாமல் பெண்ணிடம் உறவு வைத்து கொள்வது, இதெல்லாம் தான் இந்த நரகத்திற்கு போக வேண்டும். அதாவது இந்த நரகம் சான்மலி நரகத்துக்கு போக வேண்டி இருக்கும். மற்ற மங்கையர் மீது ஆசை கொண்டு அவர்களை ஏதாவது ஒரு விதத்தில் பழி தீர்க்க வேண்டும் என்று எண்ணி மற்றவர்களுக்கு பணம் கொடுத்து அவர்களின் வாழ்க்கையை அழித்தே நாசம் செய்யக்கூடிய அகங்காரம் பிடித்து கொடூர பாவிகளாக வாழ்ந்தவர்களை இந்த நரகத்தில் தாங்க முடியாத அளவில் பலவிதமான துன்பங்களையும் இன்னல்களையும் ஏற்படுத்தி யமக்கிங்கர்கள் துன்புறுத்துவார்களாம். தான் செய்வது தவறு என்று தெரிந்தாலும் மனதில் ஏற்படும் ஆசைகளை விருப்பங்களையும் கட்டுப்படுத்தாமல் எப்படி வேண்டுமானாலும் வாழலாம், உறவு முறை தவறானாலும் அவர்களுடன் உறவு வைத்து கொள்ளலாம் என்ற எண்ணங்களுடன் ஆசைகளை நிறைவேற்றி கொள்ளும் பாவிகள் இந்த நரகத்தில் தள்ளப்படுவார்கள். சிறிது நேர சுகத்திற்காக செய்யக்கூடாத தவறுகளை இழைக்கும் இந்த பாவிகளுக்கு இந்த நரகத்தில் கூர்மையான முட்களை கொண்ட தடிகளாலும் அடர்ந்த முட்செடிகள் இருக்கக்கூடிய பகுதிகளில் இந்த பாவிகள் செய்த ஜீவாத்மாக்கள் தள்ளப்பட்டு யமக்கிங்கர்கள் அடித்து துன்புறுத்துவார்கள். வைதரணி நரகம். தன்னிடம் இருக்கும் அதிகார பலத்தினால் திறமை இருப்பவர்களுக்கு உதவி செய்து அவர்களை நல்வழிப்படுத்தாமல் அவர்களின் திறமையை தவறான வழிக்கு பயன்படுத்தும் விதமாக அவர்களை மாற்றுபவர்களுக்கு, நல்லவங்களாக இருப்பாங்க, இப்போது பொதுவாக லஞ்சம் வாங்காமல் நல்லவங்களாக இருப்பாங்க, அவங்களுக்கும் ஆசையை மூட்டி லஞ்சம் வாங்க தூண்டும் அந்த தீய குணம் உடையவர்களுக்கு வைதரணி நரகம். அதிகாரத்தையும் பதவியையும் கொண்டு நல்வழிக்கு செல்லாமல் மற்றவர்களை ஏமாற்றுவது, அதர்ம வழியில் வாழ்ந்து மடிந்த பாவிகள் அடையும் நரகம்தான் வைதரணி நரகமாகும். சூழ்நிலைக்கு ஏற்றாற்போல தன்னை மாற்றிக்கொண்டு நயவஞ்சகமாக நடித்து மற்றவர்களை ஏமாற்றி தர்மத்திற்கு புறம்பான வழிகளில் செயல்படும் பொருள் ஈட்டுவது. சிலவங்களுக்கு பார்த்திங்கன்னா நில மோசடியெல்லாம் செய்வாங்க, அடுத்தவங்க சொத்துக்களை அபகரிப்பாங்க. இந்த மாதிரி ஆன்மாக்கு, இறந்த அந்த ஆன்மாக்கு வைதரணி நரகத்தில்
யமக்கிங்கர்கள் தள்ளி அவர்களை கூர்மையான ஆயுதத்தில் துன்புறுத்துவார்களாம். வைதரணி நரகம் என்பது வாழ்க்கையில் எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லாமல் தன்னுடைய விருப்பம் போல் வாழ்ந்து மற்றவர்களுக்கு இடையூறுகளையும் துன்பங்களையும் ஏற்படுத்தக்கூடியவர்கள் சென்றடைகின்ற நரகமாகும். வேண்டாத்தான், எந்த நரகமும் வேண்டாம். வைதரணி என்பது நதி அல்ல, அதில் இரத்தமும் சீலும் நிரம்பி காணப்படும். இந்த நதியில் முதலைகள், பாம்புகள், அட்டைகள், சதை துணுக்குகள், மனித கழிவுகள் என அனைத்தும் கலந்து காணப்படும். பூ உலகுக்கு சொகுசாக வாழ்ந்த ஆன்மாக்கள் உடலை இழந்த பின்பு செய்த பாவங்களின் விளைவாக இந்த நரகத்தை அடையும் பொழுது வைதரணி நதியில் தள்ளப்படுகின்றார்கள். இந்த நதியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அருவருக்கத்தக்க கொடூரமான மிருகங்கள் உடல் இல்லாத அந்த ஜீவாத்மாவை பல விதங்களில் துன்புறுத்துமா. அங்கிருந்து திமிங்கலங்கள் ஆன்மாவை விழுங்கினாலும் ஆன்மாவானது சாகாமல் வெளிப்படும். ஆனால் ஆன்மாவின் உடலில் காயங்கள் ஏற்பட்டு நதியில் இருக்கும் அட்டைகளாலும் பாம்புகளாலும் அவஸ்தைக்கு ஆளாவார்கள். வலி தாங்க முடியாம ஆன்மாவானது அலறினால் அதன் வாயில நதியில் காணப்படும் மனித கழிவுகள் உள்ளே செல்லும் அல்லது தலைமுடியானது சிக்கிக் கொள்ளுமா. அவ்வளவு கொடூரமான தண்டனை. நதியின் நடக்கும் துன்பங்கள் தாழாமல் கரைகள் கண்ணுக்கு தென்படும் அந்த கரையை அடைந்து மேலே ஏறினால் அங்க யமக்கிங்கர்கள் கூறிய முட்களை கொண்ட ஆயுதங்களால் அந்த ஆன்மாக்களை மென்மேலும் துன்புறுத்தி மீண்டும் அதே நதியில் தள்ளிவிடுவார்கள். நைய வஞ்சகமாக செயல் புரிந்து பூலோகத்தில் பெரும் புகழும் அடைந்தவர்கள் யமலோகத்தில் வைதரணி நதியை கடக்க முடியாத அளவில் யமக்கிங்கர்களால் நதியில் வாழும் கொடூர பிராணிகளாலும் துன்பத்தை சந்தித்து கொண்டே இருப்பார்கள், அவங்களுடைய பாவம் குறையும் வரை. பூயோதம் பகுத்தறிந்து பூயோதம் நரகம். பகுத்தறிந்து உணரும் தன்மை கொண்ட மனிதர்கள் தன்னை போல பல லட்சம் மக்களுக்கு எது நன்மை எது தீமை என தெரிந்தாலும் அவற்றையெல்லாம் உதறி தள்ளிவிட்டு தனக்கு எது நன்மையோ அதை மட்டும் எடுத்துக்கொண்டு மற்றவர்களுக்கு தீமைகளையும் அழிவுகளையும் ஏற்படுத்தி வாழக்கூடிய இழிவான செயல்களை புரிந்த பகுத்தறிவாளர்கள் இறந்த பின்பு அடைகின்ற நரகம் பூயோதம் நரகமாகும். சிறிதும் அச்சமும் நாணமும் இன்றி இழிவான மக்களுடன் கூடி மகிழ்ந்து ஒழுக்க குறைபாட்டுடன் வாழக்கூடிய பகுத்தறிவாளர்கள் அடைகின்ற நரகமும் இதுவே ஆகும். உடலும் ஆன்மாவும் இணைந்த நிலையில் பூலோகத்தில் வாழக்கூடிய மக்கள் எந்த விதமான இலக்குகளும் லட்சியங்களும் இன்றி எப்படி வேண்டுமானாலும் வாழ்க்கையை வாழலாம் என்ற அடிப்படையில் அவங்க தன் வாழ்க்கையை அமைத்து கொண்டு மற்றவர்களுக்கு பல வகையில் துன்பம் கொடுப்பாங்களாம், ஏற்படுத்தி மிருகங்களைப் போல பூலோகத்தில் வாழ்ந்திருப்பாங்க. இவங்களுக்கெல்லாம் இந்த நரகம்தான் அவங்களுக்கு கிடைக்கும். எந்த ஒரு லட்சியங்களும் கனவுகளும் இல்லாமல் குடும்ப உறுப்பினர்களை பற்றியும் கவலை கொள்ளாமல் ஊராக சுற்றுவது தனது வாழ்க்கையை அமைத்து கொள்ளக்கூடியவர்கள் இந்த நரகத்தின் துன்பங்களை அனுபவிக்க தயாராக இருப்பார்கள். இந்த நரகமும் வைதரணி நரகத்தைப் போலவே இருக்குமா, ஆனால் இது சிறிய அளவில் ஒரு குட்டையை போன்ற அமைப்பை கொண்டதாகும் அமைந்திருக்கும். இந்த குட்டையில ராட்சச வடிவில கொண்ட நண்டுகளும் தவளைகளும் அரணை போன்ற உயிரினங்களும் நிரம்பி காணப்படும். இந்த குட்டையில் நீருக்கு பதிலாக சிறுநீரகமும் மலமும் நிறைந்திருக்கும். செய்கின்ற பாவத்தின் விளைவாக இந்த நரகத்தை அடைகின்றவர்களை அங்கிருக்கும் மிருகங்கள் யமக்கிங்கர்கள் அடித்து துன்புறுத்துவார்கள். மிருகங்கள் அவங்கள பயம்புறுத்துமா, அவங்கள கடிக்கிறது, அவங்கள காயம் ஏற்படுத்துவது, இந்த மாதிரி அந்த ஆன்மாக்களுக்கு அவங்க துன்புறுத்துவார்கள். கோழை சளிகளினால் வழுக்கி மறுபடியும் இந்த குட்டையிலே விழுந்து துன்பத்தை அனுபவித்து கொண்டே இருப்பார்கள் இப்படிப்பட்டவர்கள். பிராணரோதம் நரகம். தன்னுடைய ஆதாயத்திற்காக கால்நடைகளை வளர்த்து அவற்றை துன்புறுத்தி அவற்றின் இருந்து என்னென்ன
விஷயங்களை நமக்காக எடுத்துக்கொள்ள முடியுமோ அவற்றையெல்லாம் தன்னுடையதாக மாற்றிக்கொண்டு அந்த கால்நடைகளால் தனக்கு லாபம் இல்லை என்று தெரிந்தவுடன் அதை பாதுகாக்காமல் விரட்டி விடக்கூடிய கொடும்பாவிகள். பைரவரை வளர்க்குறாங்க, நாயை வளர்க்குறாங்க, வளர்த்துட்டு அதை தெருவில் விடுறது, தெரு நாய்களை துன்புறுத்துவது, எந்த செல்லப்பிராணியும் வளர்த்து விட்டு அதை அனாதையாக விட்டு துரத்தி விடுவது, இப்படி செய்கிறவங்களுக்கு பிராணரோதம் நரகம். விலங்குகளை வேட்டையாடி அந்த விலங்குகளை கொடூரமாக முறையில் கொல்றது, பகுத்தறிந்து வாழும் மனித உயிர்கள் இறந்த பின்பு சென்று சேரும் நரகம் இதுவே. காளை, நாய், கழுதை போன்ற மிருகங்களை சரியான முறையில் பேணி காத்து வளர்க்காமல் அதனிடமிருந்து தனக்கு வேண்டியவற்றை சம்பாதித்து கொள்ளும் பகுத்தறிவாளர்கள் அந்த உயிரினத்திடமிருந்து இனியும் ஆதாயம் இல்லை என்று உணர்ந்தவுடன் ஈவி இரக்கம் எதுவும் இன்றி அந்த விலங்குகளை விரட்டி அடிக்கின்றார்கள். இந்த விலங்குகளை விரட்டிவிடக்கூடிய அல்லது கொல்லக்கூடிய பகுத்தறிந்து உணரும் ஜீவாத்மாக்கள் சென்றடைகின்ற நரகம் பிராணரோதமாகும். எல்லா உயிரினங்களுக்கு உதவுவாகவும் பேணி காப்பதாக கூறி பொருட்களை வாங்கி முறையாக அந்த உயிரினங்களை பாதுகாக்காமல் அந்த பொருட்களை தனதாக்கி கொண்டு சொகுசாக வாழ்ந்து மடிகின்ற ஜீவாத்மாக்களின் மரணமடைந்த பின்பு யமக்கிங்கர்களால் அழைத்துச் சென்று தள்ளப்படுகின்ற நரகம் ரோதம் ஆகும். பல கோடி தெய்வங்கள் குடியிருக்கக்கூடிய நஞ்சையும் அமிர்தமாக மாற்றித்தரும் வல்லமை கொண்ட கறவை மாடுகளையும் காளை மாடுகளையும் பொருட்களுக்காகவும் சுவைக்காகவும் கொடூரமான முறையில் கொன்று உண்டு வாழும் பாவிகள் இறந்த பின்பு செல்கின்ற நரகம் இதுவே ஆகும். சுதந்திரமாக சுற்றித் திரிகின்ற வாயிலா ஜீவன்கள், மான், முயல் போன்றவற்றை வேட்டையாடுகின்ற வேட்டைக்காரர்களும் இந்த நரகத்தில் தள்ளப்படுவார்கள். மற்றவர்களிடமிருந்து பிரபலத்துடன் அடைவதற்காக வாயிலா ஜீவன்கள், விலங்குகளை துன்புறுத்தக்கூடிய கொடூர பாவிகளும் பகுத்தறிவாளர்களும் சென்று சேரும் நரகம் இதுவே. தன்னுடைய ஆராய்ச்சி தொடர்பான விலங்குகளை பயன்படுத்தக்கூடிய விலங்குகளின் நிலையை பற்றி கவலை கொள்ளாமல் விலங்குகளின் நிலைமைகளையும் மருத்துவர்களின் தன்மையையும் அறிந்து அந்த கொடூரமான மருந்துகளை வாயிலா உயிரினங்களின் மீது பயன்படுத்தக்கூடிய கொடூரமான நெஞ்சங்கள் கொண்ட படித்தும் பகுத்தறிந்து உணராத படுப்பாவிகள் சேரக்கூடிய நரகமும் இதுவே ஆகும். ரோதம் நரகத்தில் இவர்களுக்கு கொடுக்கப்படும் தண்டனை என்பது நரகத்தில் எந்த மூலையில் இருந்தும் அம்புகள் வந்த வண்ணமாகவே இருக்கும். அந்த அம்புகளால் ஜீவாத்மாக்களில் ஏற்படும் பலவிதமான காயங்களால் துன்பப்படுவார்கள். நரகத்தில் நுழைந்தது முதல் யமக்கிங்கர்கள் கூர்மையான ஆயுதங்களால் அவர்களை குத்தி கொண்டே இருப்பார்கள். அம்புகள் மூலமாகவும் ஜீவாத்மாக்கள் துன்புறுத்துவதை அனுபவித்து கொண்டே இருக்கும் பாவங்களின் அளவுகளை பொறுத்து தண்டனை காலம் நிர்ணயிக்கப்படுகின்றது. மனிதனா பிறந்தா கருட புராணத்தில் உண்மையா 100% உண்மை. ஏன்னா கருட புராணத்துக்கு இந்த தவறு செய்தவர்களுக்கு இந்த தண்டனை என்று ஸ்ரீ நாராயணன் அவர்கள் கருடருக்கு எடுத்துரைத்ததை தான் கருட புராணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதை படிக்கிறவங்க சரி, நம்மளை நாம் திருத்திக் கொள்ள வேண்டும். தவறு செய்தால் அதை மனமாற உணர்ந்து நாம் திருத்திக் கொள்வது நல்லது. வரலாறு இதிகாசங்களில் சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுகின்ற கருட புராணம் ஒவ்வொருவர் தன் வாழ்க்கையில தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கிய பதிவாக கருதப்படுகின்றது. பூமியில நம்ம எவ்வளவோ தவறு செய்கிறாங்க, அந்த தவறிலிருந்து தப்பிச்சிடலாம். ஆனா யமலோகம் ஒன்று இருக்கின்றது. அவங்க செஞ்ச பாவ மூட்டைகளுடன் அவங்க ஆன்மா மேலுலகம் செல்லும் பொழுது ஒவ்வொரு நரகமும் அவர்களுக்கு ஏற்ற மாதிரி யமக்கிங்கர்கள் அந்த நரகத்தில் கொண்டு போய் அவங்கள தள்ளுவாங்க. அவங்களுடைய பாவ கணக்கு எப்போ குறையுதோ அது வரைக்கும் அந்த துன்பங்களை அவங்க அனுபவித்தே தீர வேண்டும். அதனால் கருட புராணம் ஒரு புனிதமான நூல். அதை கேட்பதும்
படிப்பதும் சிறப்பு வாய்ந்தது, மிகவும் சிறப்பு வாய்ந்தது. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த பதிவு இதைவிட சிறப்பான ஒரு பதிவை பார்க்கலாம். நன்றி.